பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே. அனைத்து ராகவேந்திர சுவாமிகளின் பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ராகவேந்திர சுவாமிகளுடைய 354வது ஆராதனை விழாவை பக்தர்கள் அனைவரும் எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு வேளையிலே ராகவேந்திர சுவாமிகளுடைய மகிமை சிலவற்றை பக்தர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவலினால் இந்த பதிவு. முதலில் ஆராதனை என்றால் என்ன? சதா சர்வகாலமும் பகவானுடைய ஸ்மரணையிலேயே இருப்பவர் ராகவேந்திர சுவாமிகள். சரி, அப்போ நாமெல்லாம் இப்ப ராகவேந்திர சுவாமிகளை தரிசனம் பண்ண போறோம், நமக்கு வேண்டிய அனுகிரகம் எல்லாம் கிடைக்குது அப்படின்னா பகவானே நரசிம்ம ரூபத்திலும் ராம ரூபத்திலும் கிருஷ்ண ரூபத்திலும் வேதவியாச ரூபத்திலும் இருந்து கொண்டு நம்மளுடைய அபீஷ்டங்களையும் செய்து கொண்டிருக்கிறார், நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆனால் ஆராதனை சமயத்தில் பகவானுடைய ஆணை ராகவேந்திர சுவாமிகளுக்கு, உன்னை தேடி உன்னை பார்க்க இவ்வளவு பக்தர்கள் சாறை சாறையாக வந்து கொண்டிருக்கிறார்கள், உன்னுடைய திருஷ்டி உன்னுடைய கருணை நேரடியாக அவர்கள் மேல் விழ வேண்டும் என்பது பகவானுடைய ஆக்ஞை. அப்ப ராகவேந்திர சுவாமிகள் நம்மை நேரடியாக பார்க்கும் தருணமே ஆராதனை என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் கோடிக்கணக்கான மக்கள் எங்கெல்லாம் ராகவேந்திர சுவாமிகளுடைய பிருந்தாவனம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அவருக்கு அவரவர்களால் முடிந்த அபிஷேகங்கள், ஆராதனைகள், ஸ்தோத்திர பாராயணங்கள், இன்னைக்கு பக்தி இசை கச்சேரிகள், இப்படி பலவிதமாக ஆடியும் பாடியும் அபிஷேகம் செய்தும் ஸ்தோத்திர பாராயணங்கள் செய்தும் ராகவேந்திர சுவாமிகளுடைய கடாட்சத்திற்காக இத்தனை விஷயங்களை பக்தர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே ஒரு விஷயத்தை, ஒரு அற்புதமான ஒரு ராகவேந்திர சுவாமிகளுக்கும் பகவான் கிருஷ்ணனுக்கும் நடந்த ஒரு அற்புதமான விருத்தாந்தத்தை பக்தர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு. ராகவேந்திர சுவாமிகள் மூலராமர் பூஜை, அவருடைய என்ன சொல்றது மூர்த்தி யாருன்னா மூலராமர் எல்லாம். ஆனால் உடுப்பி கிருஷ்ணனை பற்றி சொல்றீங்களே, ராமர் வேறு அல்ல, கிருஷ்ணர் வேறு அல்ல. ராகவேந்திர சுவாமிகள் ஒரு சமயம் உடுப்பி சென்றிருந்த சமயம். நாமளும் உடுப்பி போறோம், பகவானை தரிசனம் பண்றோம், நமக்கு கல்லாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கண்ணில் காண்கிறார். ஆனால் ராகவேந்திர சுவாமிகள் உடுப்பியினுடைய கிருஷ்ணனுடைய தரிசனம் எப்படி செய்தார்னா, அவர் மனசெல்லாம் அந்த பகவான் கிருஷ்ணனையே வரவழைத்து அந்த கிருஷ்ணனுடைய ஒவ்வொரு சப்தத்தையும் அந்த கண்மூடி தியானிக்கும் பொழுது பார்த்தா, கிருஷ்ணன் நடந்து வரும் போது என்ன சப்தம் கேட்குமோ அந்த சப்தத்தை இவர் கேட்கிறார். அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அவருடைய ஆபரணங்கள் எல்லாம் அசையக்கூடிய ஒளி கேட்கிறது. காலில் இருக்கக்கூடிய சலங்கை சப்தம், நடந்து வரும் பொழுது அந்த ஆபரணங்கள் ஆடும்போது கேட்கின்ற அந்த சப்தம், எங்கிருந்தோ பகவான் கிருஷ்ணன் ஊதுகின்ற குளனுடைய வேணுநாதம் ஆனந்தமாக ராகவேந்திர சுவாமியினுடைய காதில் இனிமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இது எந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை அல்ல, மதியம் அல்ல, இரவு நேரம். இப்படி பகவானுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த கால் சலங்கை சப்தம் கேட்கிறார். உடுப்பில் அந்த இடுப்பில் கட்டி இருக்கின்ற அந்த ஒட்டியானம், அவருடைய பீதாம்பரம், அவனுடைய கால் சலங்கைகள், ஆபரணங்களுடைய சப்தம், இப்படி ஒவ்வொன்றாக கேட்டு ரமித்து கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் ஒரே ஒரு நிமிடம் திடீரென்று அவர் மனதில் என்னவெல்லாம் காட்சி கண்டு கொண்டிருக்கிறாரோ அது அத்தனையும் கேட்கவில்லை. ஒரு நிமிடத்தில் மனதால் பகவான் கிருஷ்ணனை அனுபவித்துக் கொண்டிருந்த ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு திடீர்னு அந்த சப்தங்களோ எதுவுமே கேட்காமல் ஆகிவிட்டது. இது என்ன ஒரு மாயம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவேந்திர சுவாமிகள் உடனேயே தன்னுடைய வீணை எடுக்கிறார். கண்களிலிருந்து ஆனந்த பாஷ்யம்,
இத்தனை நேரம் என்னுடைய மனதில் இருந்து கொண்டிருந்த கிருஷ்ணா, நீ எங்கு சென்ற? உன்னுடைய அந்த காலினுடைய சலங்கை சப்தம் எங்கே? வேணுநாதத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேனே, அது எங்கே? உன்னுடைய பாதத்தை நான் காண வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனதார பகவான் கிருஷ்ணனை பிரார்த்திக்கும் பொழுது, அந்த உடுப்பி கிருஷ்ணனுடைய கர்ப்ப கிரகத்தில் இருந்த அந்த கிருஷ்ணன் மாயமாக்கி அங்கு மிகப்பெரிய ஜோதிர்மயமான ஒரு பிரகாசம், அப்படியே பகவான் கிருஷ்ணன் அந்த ஜோதி பிரகாசமாகி ராகவேந்திரர் சுவாமிகள் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்தில், அப்போ பகவான் கிருஷ்ணன், ஆஹா, ஒரு நிமிடம் நான் என்னவெல்லாம் கண்டேனோ அந்த காட்சிதனை மறைத்தது பிரத்யட்சமாக தரிசனம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் கையில் இருந்த வீணையை எடுத்துக்கொண்டு அதை அற்புதமாக வாசிக்க ஆரம்பித்து அதனுடைய ஒரு பாட்டாக வெளிவந்ததே இந்து எனகே கோவிந்தா. இன்னைக்கு கோவிந்தா உன்னுடைய பாதார விந்தத்தை நான் பார்த்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீணை நாதத்தோடு ராகவேந்திர சுவாமிகளுடைய வாயிலிருந்து ஒரு அற்புதமான ஒரு கீர்த்தனை வரி வருகிறது. உன்னுடைய பாதார விந்தத்தை பார்க்க வேண்டும் என்கின்ற ஏக்கமான பாவனையோடு அந்த கீர்த்தனை சொல்லும் பொழுது ராகவேந்திரனுடைய கண்ட காட்சி உடுப்பி கிருஷ்ணனுடைய பாதார விந்தம் அவர் கண்ணில் தெரிகின்றது. அந்த பாதத்தை பார்த்தவுடன் கண்களிலிருந்து நீர் அரும்புகின்றது. ராகவேந்திர சுவாமிகள் அவருடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுத்தது ஒரே ஒரு கீர்த்தனை, அது இந்து எனகே கோவிந்தா. நாளைக்கு இல்லை, இந்து இன்றே. ஏன்னா இத்தனை நேரம் மனதில், ஏன்னா யோகிகள் எல்லாம் பகவானை எப்பொழுதுமே அவர்களையே நினைத்து வருவதால் அந்த ஹிருதயத்தில் பகவான் குடிகொண்டு விடுகிறான் அப்படின்னு சொல்வான். திடீரென்ற அந்த காட்சிகள் மறையும் பொழுது அதை தாழ முடியவில்லை ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். பார்த்தார், நேர அந்த இந்து எனகே கோவிந்தா பாடல் முடிந்தது. அப்படியே அந்த நேரத்தில் பகவான் கிருஷ்ணன் எப்படியெல்லாம் இருந்தான் என்பதனை அற்புதமாக அந்த கிரந்தம் அற்புதமாக வர்ணிக்கிறது. அவனுடைய சுந்தர வதனனே அப்படின்னு அடுத்த வரியை போடுறார். அவனுடைய முகமானது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு அழகை இதுவரை யாரும் கண்டிருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அழகை கொண்டவன் பகவான் கிருஷ்ணன். அவனுடைய கூந்தலோ எப்படின்னா சுருள் 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 கருத்த கூந்தலை உடையவனாக இருக்கிறான். காதிலே மகர குண்டலத்தை அணிந்திருக்கிறான். அந்த கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னா தாமரை மலர் என இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவனுடைய நாசி சம்பிகை என்கின்ற பூ இருக்கிறது. அந்த பூ மொட்டாக இருக்கும் பொழுது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நாசியை உடையவன். தன்னுடைய ஹிருதயத்தில் வைஜெயந்தி மாலையை அணிந்திருந்தான். கட்டி இடுப்பு பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒடியானம், பீதாம்பரத்தை அணிந்திருந்து காலில் சலங்கைகளை அணிந்திருந்து அற்புதமான பாதார விந்தங்களை பார்த்து கொண்டே ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் இயற்றிய கீர்த்தனையே இந்து எனகே கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் முடிவடைந்தது. அந்த ஹிருதயம் அல்ல, பிரத்யக்ஷமாக ராகவேந்திர சுவாமிகள் ஸ்ரீ கிருஷ்ணனை பார்த்து கொண்டு நிஜமான தரிசனத்தை பெற்றுக்கொண்டு முடிந்தவுடன் பகவான் கிருஷ்ணனுக்கும் ராகவேந்திர சுவாமிகளுக்கும் ஒரு சம்வாதம். இவ்வளவு பக்தியை என்னிடம் காண்பிக்கிறீர்களே, உங்களுக்கு என்ன வேண்டும், என்ன வரம் வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணன் கேட்க, பாருங்க, பகவானே பிரத்யக்ஷமாக நரசிம்ம சுவாமி தோன்றிய பொழுது பிரகலாதன் கேட்டது ஒன்று, இனிமேல் உன்னிடம் எதையும் வேண்டேன் அப்படிங்கிற மாதிரி எதையும் உன்னிடம் கேட்காத ஒரு புத்தி எந்த காலத்திலும் எந்த அவதாரத்திலும் எனக்கு கொடுத்து விடு என்று பிரகலாதன் நரசிம்மரிடம் கேட்டது நம்ம அறிவோம். ஆனால் பகவான் கிருஷ்ணனிடம் பாருங்க, இந்த லோகத்தை உத்தார பண்றதற்காக இந்த அவதாரம் ஏற்பட்டுள்ளது. அந்த நேரத்தில்
பக்தர்கள் பலவிதமான கஷ்டங்களோடு என்னிடம் வரும் பொழுது, அவர்களுக்கு நான் அனுகிரகிக்கும் பொழுது, கிருஷ்ணா, நீயே என்னுள் இருந்து அந்த அனுகிரகத்தை பக்தர்களுக்கு சென்று சேர்க்க வேண்டும் என்பதே ராகவேந்திர சுவாமிகளுடைய பிரார்த்தனை. கொஞ்சம் பார்க்க, நாம சாறை சாறையாக கோட்டிக்கணக்கான ஜனங்கள் எவ்வளவோ பிரார்த்தனைகளை வைத்துக்கொண்டு மந்திராலயத்தை தேடி வந்து கொண்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் உங்களுடைய பிரார்த்தனை உடனடியாக நிறைவேறியது என்றால் அது பகவான் மூலமாக, அவர் சம்பாதித்த புண்ணியங்களின் மூலமாக அத்தனையும் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே மகான் அவர் ராகவேந்திர சுவாமிகள். 354 வருடம் ஆன பின்னும் இன்றும் பக்தர்களின் நெஞ்சில் நீங்காத இடம் பிடித்து என்ன வேண்டுமோ அதை பக்தர்களுக்கு வாரி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வள்ளல், ஒரு கல்ப விருட்சம், காமதேனு யாருன்னா அவர் தானே ராகவேந்திர சுவாமிகள். சரி, இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதே, இந்த சம்வாதம் நடந்து கொண்டிருக்கும் போது கிருஷ்ணன் எங்கு இருந்தான் அப்படின்னு பார்த்தா ராகவேந்திர சுவாமிகளுடைய தொடையில் அமர்ந்து கொண்டு பாருங்க. ராகவேந்திர சுவாமிகளுடைய தொடையில் அமர்ந்திருந்தவன் கிருஷ்ணன். தொடர்ந்து ராகவேந்திர சுவாமிகளும் கிருஷ்ணனும் ஆனந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார். பக்தனுக்கும் பகவந்தனுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாந்தவியம் எப்படிப்பட்டது பார்த்தீர்களா? வரம் கேட்டார், அப்பொழுதும் நம் நினைவு மாறாத ஒரு குரு யாருன்னா ராகவேந்திர சுவாமிகள். பக்தர்கள் தேடி வரும் பொழுது அது அனைத்தையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று தனக்காக எதையும் வேண்டாது நமக்காக ஒருத்தர் வேண்டியிருக்காரு அப்படின்னா அவர் தானே நம் குரு ராகவேந்திர சுவாமிகள். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அந்த இந்து இனகே கோவிந்தா என்கின்ற அற்புதமான பாடல் நமக்கு கிடைத்துள்ளது. ராகவேந்திர சுவாமிகளுடைய அற்புதமான ஒரு தரிசனம் பகவான் கிருஷ்ணனுடையது அவருக்கு கிடைத்துள்ளது. அந்த நேரத்திலும் நம்மை மறவாது நமக்காக பிரார்த்தனை செய்த ஒரு மகான் ராகவேந்திர சுவாமிகள். மேலும் பலவிதமான நிகழ்ச்சிகள் அவருடைய வாழ்க்கையில் நடந்துள்ளது. மெதுமெதுவாக அதை நாம் சுவைப்போம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.